நெஞ்சம் தலைவி பால் செல்ல அறிவு வினையை நிறைவேற்ற முயல்கிறது. இவ்விரண்டுக்கும் இடையில் அகப்பட்ட உடம்பு வருந்துகிறது. எப்படி வருந்துகிறது? கொம்பினை உடைய வலிமையான களிற்று ஆணைகளிடையே அகப்பட்ட தேய்ந்த புரியை உடைய பழைய கயிறு இற்று ஒழிவது போல இற்று போகின்றது தலைவன் உடம்பு. தலைவன் நெஞ்சத்துக்கும் அறிவுக்கும் இடையே படும் பாட்டை விளக்க இந்த பாடலை நாம எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். அடுத்தது தலைவி கூற்றுல காமத்தின் வலிமை அறியாதவர்கள் அதை பொறுத்திருக்க சொல்லுகின்றார்கள். யாம் எம் காதலரை காணாத பொழுது நீரின் கண் நுரை மெல்ல மெல்ல அழிந்து இல்லையாவது போல அழிந்து இல்லாமல் போய்விடுகின்றேன் என்கின்றாள் தலைவி. தலைவன் தன் உடல் என்ன ஆகுமோ என சொல்ல தலைவியோ கரைந்து அருவமாகியே விடுகிறாள் என்பதை சொல்லுகின்றது சங்கப்பா. கல் பொறு சிறு நுரை போல மெல்ல மெல்ல இல்லாகுதுமே என்பது அப்பாடல் அடி. ஆக தலைவன் தலைவியின் அன்புடை நெஞ்சம் பிரிவால் படும் பாட்டை விளக்க சங்க அகப்பாடல்கள் நமக்கு மேற்காட்டிய சான்றுகள் போதுமானது. செலவழுங்கல், பொருள்வயிர் பிரிவு, பொருள் முற்றி மீளும் தலைமகன் போன்ற துறைகளில் காமம் விரிவாக பேசப்படுகிறது. பொழுது புலர்ந்ததை கூவிச் சொல்லும் சேவல் கோழியை தலைவனோடு தான் வதிந்த இன்துயிலை எழுப்பியதால் காட்டுப்பூனைக்கு இரையாக வேண்டும் என்கின்றாள் குறுந்தொகை தலைவி. அது மட்டுமல்ல, வைகரை பொழுதை தோள் தோய் காதலர் பிரிக்கும் வாழ் என்றும் கூறுகிறாள். காதலனை பிரிந்திருக்கும் தலைவி கூதிர்காலத்தை கூற்றுவன் என்றே சொல்லிவிடுகின்றாள். இன்பம் நுகர இடையூறாக இருப்பதாக நினைக்கும் தாயை பெண் கொலை புரிந்த நன்னன் போல நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்றாள். அதே மாதிரி அவர்களுடைய உறவு நிலை பூ இடைப்படினும் ஆண்டு கழிந்தன நீருரை மகன்றில் புணர்ச்சி போல பிரிவரிதாகிய தண்டாக்காமம் என்று சொல்லுகின்றது. நீர்ப்பறவை ரெண்டு நீந்தி வரும்போது ஒரு பூ இடைப்பட்டாக்குள்ள அந்த தண்டை பிரிந்து நீந்துகின்ற பிரிவு ஒரு யுகமாக கழியும் என்று. இவ்வாறு தலைவன் தலைவி கூற்றில் நிலத்தினும் பெரிதாக வானை விட உயர்ந்ததாக நீரை விட ஆழமானதாக காதல் பேசப்படுகிறது. இவ்வாறு கூற்று காந்தமும் இரும்புமாக காதலை இருபாலரிடத்தும் தோன்றும் காதலை சித்தரிக்க தோழியின் சொல்லோ படிப்போர் நெஞ்சை இழுத்து நிறுத்தி சிந்திக்க வைக்கின்றது. இருபாலரின் ஈர்ப்புக்கு காரணமான இளமை என்னும் உடல் சார்ந்த கவர்ச்சி கழிந்த பிறகும் தலைவன் தலைவியிடம் அன்புடையவனாக இருக்க வேண்டும் என்கின்றது. அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நல்நெடும் கூந்தல் நரையொடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கள் ஊற என்பது அப்பாடல். இளமை தலைவியின் மேல் தலைவிக்கு மட்டுமே ஏற்றப்படுகிறது. துறையும் உடன்போக்கும் தோழி கையடைப்படுத்தது என சொல்லியிருப்பது உளவியல் உடலியல் சார்ந்த நுட்பத்தை புலப்படுத்தும். தலைவியின் உடல் சார்ந்த மாற்றம் மற்றும் தலைவனின் உள்ளம் சார்ந்த மாற்றம் தோழியால் முன்னிறுத்தப்படுகிறது. தொல்காப்பியரும் காமம் சோன்ற கடைக்கோள் காலை என்கின்ற நூற்பாவில் காமம் சோன்ற பிறகு தலைவன் தலைவி இருவரும் ஒரே வயதில் இந்த நூற்பாவை வச்சு நம்ம பார்த்தோம்னா சங்க பாடல்கள் வழி காமம் சான்ற கடைக்கோள் தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் ஒரே நேரத்தில் நிகழாததுதான் சிக்கல். இதற்கான அறிவியல் காரணங்களும் பல பல. இந்த சிக்கலை தெளிவாக விளங்கிக் கொள்ள பக்தி இலக்கியத்தில் சில பதிவுகள் உள்ளன. எனினும் சுருக்கம் கருதி 4000 திவ்ய பிரபந்தத்துள் ஆழ்வார் அருளிய சில பாசுரங்கள் தரவுகளாக கொள்ளப்படுகின்றன. பெரிய திருமொழியில் 6வது திருமொழியில் 4ஆம் பத்தில் உள்ள பாசுரங்கள் பெண்ணினுடைய புறக்கணிப்பு ஆணை நெருங்கும் முன்பு இறைவனிடம் சேர வேண்டும் என்று வேண்டுவதாக அந்த பாசுரங்கள் அமைகின்றன. பண்ணின் மொழியார் பைய நடமின் எண்ணாதமுன் கொங்குன் குழலார் கூடியிருந்து சிரித்து இங்கு என் இருமி எம்பால் வந்தது என்று இகழாதமுன் வம்புன் குழலால் வாசர் அடைத்து இகழாதமுன் சலம் கொண்ட செல்லார் தாங்கள் சிரித்து இகழாதமுன் வில்லேர் நுதலார் வேட்கையை மாற்றி சிரித்து இவன் பொல்லான் திரைத்தான் என்னும் புறனுரை கேட்பதன் முன், அதாவது வயது முதிர்ந்து விட்டது நரை தோன்றிவிட்டது என்று என்னை அவள் இகழும் முன்பு நான் உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும். வாழன் நல்லார் தங்கள் மதனன் என்றார் தம்மை கேண்மின்கள் ஈழையோடு ஏங்கு கிழவன் எண்ணாத முன்பு என்னை அழகன் என்று சொன்னவள் இப்பொழுது கிழவன் என்று புறக்கணிக்காத முன் கனி சேர்ந்து இளங்கும் நல் வாயவர் காதன்மை விட்டிட குனி சேர்ந்து உடலம் கோளில் தளர்ந்து இளையாதமுன் கோல் பிடித்து என்னுடைய உடம்பு கூணி நான் நடக்கும் முன்பு என் பெண்கள் ஏசும் முன்பு நான் உன்னிடம் வர வேண்டும். இவ்வாறு நிறைய பாசுரங்கள் நமக்கு சொல்லுகின்றது. இங்கு ஆணின் முதுமை, பெண்ணின் புறக்கணிப்பு, ஆணின் இளமை, முதுமை, உறழ்ந்து பார்த்தல் ஆகிய எண்ண இலைகள் பாசுரங்களில் ஓடியிருப்பதை காணலாம். பெரியாழ்வார் அருளிய ஆசையா என தொடங்கும் 4ஆம் திருமொழியில் 5ஆம் பத்து திருமங்கையின் பெரிய திருமொழி போன்று முதுமை பற்றி பேசுகின்றது. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழி கண்கள் மிளற்ற தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாயமும் ஒரு பக்கம் அலற என்று கூறுகிறது.
இப்போ இந்த முதுமை அடைந்து நான் நெருப்புக்கு சேரும் நாடி உன்னுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். வங்க கடல் வண்ணன் கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முளையினில் புக்கு இட்டு அழுந்தி கிடந்து உழல்வேனே. அடுத்ததாக பெண்ணினுடைய மார்பகம் அல்லது முலை என்கின்ற வர்ணனை அதிகமாக சொல்லி நான் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு தொனி காணப்படுகிறது. இப்ப பக்தி இலக்கியத்துல முழுக்க முழுக்க ஞான பெரியோர்கள், ஞான சான்றோர்கள் என்று சொன்னவர்கள் கூட ஒரு ஆணை மையமிட்டதாக, ஒரு ஆண் மனநிலையிலிருந்தே அந்த இறைவனை அணுகும் பொழுது தனக்குள்ள இடையூரை அணுகி இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த தொடர்ச்சி 20ஆம் நூற்றாண்டு வரை காணப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் கவிதை எழுதும் போது இந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பு இருப்பது என்பது அவன் காலத்தை கடந்து நிற்க முடியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப காலம் கடந்து நிற்கின்ற ஞான சான்றோர்கள் அல்லது ஞான படைப்புகள் என்று சொல்லக்கூடியவற்றில் இந்த ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு இருக்கு. அதுக்கு நமக்கு வரலாற்றுல நிறைய சான்றுகள் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்மான்னு சொல்லும் போது அது ஆண் பெண் ஏன் என்று பிரித்து பார்க்கின்ற ஒரு பாங்கு அதிகமாக அதுவும் பக்தி இலக்கியத்துல இருக்கு. பண்டு காமர் ஆனவாறும் பாவையர் அமுதம் வாய் அமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன் வண்டு பாடும் தன் துளாயான் வதறி வணங்குதுமே அப்படின்னு சொல்ற நிறைய பாடல்களை பார்க்கலாம். இதே மாதிரி மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்றேன் என்கின்றார் தொண்டரடி பொடியாழ்வார். பட்டினத்து அடிகள் சித்தர் என்று நாம் சொன்னால் கூட அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே என்கின்ற பாடல்ல முழுக்க முழுக்க ஒரு அவருடைய பார்வையிலிருந்து ஒரு அவருடைய நிலையை மட்டுமே சித்தரிக்கிறது. மேற்காட்டிய காட்டுகள் வழி சங்க அக இலக்கியத்தையும் பக்தி இலக்கியத்தையும் உறந்து நோக்கும் பொழுது மானுட உயிர்களுக்கு காமம் கடந்த நிலை என்பது அவ்வளவு எளிதல்ல. எனவேதான் அகத்துள் அது யானையின் பலத்தை விட விஞ்சியதாகவும் கட்டுக்குள் அடங்காததாகவும் அவர்களுள் தலைவன் தலைவியருள் நில்லாததாகவும் சித்தரிக்கப்படுகின்றது. பெண்ணின் இளமை தீர்தல் பற்றி அகத்தோழி தலைவனிடம் சொல்ல ஆழ்வார்கள் தங்கள் முதுமையையும் பெண்ணின் புறக்கணிப்பையும் கடவுள் முன்னிறுத்தி வெளிப்படுத்துகின்றனர். தமிழ் இலக்கியத்தில் மூப்பையும் இறப்பையும் பற்றி ஆராய்ந்த ஆய்வாளர் திறன் வேட்கை ஆகிய இரண்டும் செயல்படும் தன்மையை 4 நிலைகளில் விளக்கி அவை ஆடவர் மகளிர் இருபாலாருக்கும் திறனும் வேட்கை என்பது சமநிலையில் இருக்கும் பொழுது சிக்கல் இல்லை. மூப்பு என்னும் கூறினால் இவை முரண்படும் பொழுது திறன் இருந்தும் வேட்கை இல்லை எனினும் பாதிப்பில்லை. ஆனால் திறனற்ற நிலையில் வேட்கை மறையாமல் இருக்கும் பொழுது மனப்போராட்டத்துக்கு ஆளாகின்றார்கள். தமிழ் இலக்கியம் புலப்படுத்தும் மூப்பு குறித்த மனப்பாங்கு பெரும்பாலும் ஆடவரை நோக்கியதாக அமைகிறது. மூப்பு அச்ச உணர்வை போக்க பக்தி சிறந்த கருவியானதாக சுட்டப்படுகிறது. ஆணின் மூப்பச்ச உணர்வு பெண் வெறுப்பாக பதிவாகி உள்ளது. பாடுபொருள் மாற்றம் பெற்ற பொழுதும் படைப்பாளிகளுக்கு பெண்கள் பற்றிய பார்வையில் மாற்றம் ஏற்படவில்லை. பாரதி வரைக்கும் பாரதி மட்டும்தான் பின்னாடி நாம சொல்லலாம். இன்னும் சில கவிஞர்களை சொல்லலாம். காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாலும் படைப்பாளிகளாக தங்களை முன்னிறுத்தி இருப்பினும் அவர்களின் வீச்சு சமய அரசியலுக்குள் நின்று போகின்றது. காலம், பாடுபொருள், பாடுமுறைமை, இலக்கிய வகை, நடை ஆகியவற்றில் காலந்தோறும் தோன்றிய இலக்கியங்களுள் மாற்றம் இருப்பினும் படைப்பாளிகளின் பார்வை பாவையரை பொறுத்த மட்டில் மாற்றம் பெறவில்லை இன்று வரைக்கும். இன்னைக்கு கூட அண்மையில ஒரு புது கவிதை ஒரு தோழி வாய்ச்சாரு. செல்லையும் கொடுத்து செல்லத்தையும் கொடுத்து பெண்ணை அனுப்பி வைத்தேன், தொடர்பு கொண்ட போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளாள் என்று. இந்த கவிதை பையனை சொல்றதா ஒரு கவிதை இல்ல. ஆனா இதை நாம ரொம்ப ரசிக்கிறோம். பையனை பத்தி செல்லையும் கொடுத்து செல்லத்தையும் கொடுத்து பையனை அனுப்பி வைத்தேன், தொடர்பு கொண்ட போது தொடர்பு எல்லைக்கு அப்பால்னு சொன்னா எத்தனை பேர் ரசிப்போம்னு தெரியல. ஆனா அந்த பெண்ணை மையமிட்டதாக எல்லாமே விளம்பரங்கள், மற்ற செய்திகள், நகைச்சுவை துணுக்குகள், இப்படி எல்லாமே நாம பார்த்தா பெண்ணை அறிவாளிகளாக காட்டுகின்ற படைப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற படைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் என்னுடைய